கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உக்கிரானக்காரனை குறித்து பார்ப்போமா? 1 கொரிந்தியர் 4:1 இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். உக்கிரானக்காரன் என்றால் என்ன? அவனுடைய சொத்து அல்ல, பிறருடைய சொத்தை நிர்வகிக்கிறவன், அதற்கு நிர்வாகியாக மேனேஜராக செயல்படுகிறவன் தான் உக்கிரானக்காரன். அந்த உக்கிரானக்காரன் எப்படியாக இருக்க வேண்டும்? உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். அவன் தன்னுடைய அதிகாரிக்கு அவன் உண்மையுள்ளவனாக, கீழ்ப்படுகிறவனாக, அவர் சொல்லுகிற எல்லா கட்டளைகளையும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை உண்மையும் உத்தமமாய் செய்கிறவனாக காணப்பட வேண்டும். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல உக்கிரானக்காரனை பற்றிய ஒரு சம்பவம் இருக்கிறது. அதாவது ஐஸ்வர்யவான ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் என்ன செஞ்சான்? அவருடைய பொருளை அநீதியாக அவன் செலவழித்து விட்டான். அது நிமித்தமாக நீர் அநீதியா என் பொருளை வீணாக்குறேன்னு சொல்லி அவன்கிட்ட கணக்கு கேட்கிறாரு. அப்ப என்ன செய்யறான் இவன்? 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதுன உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறது எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்றான். என்னால யார்ட்டையும் போய் பிச்சை எடுக்கவும் முடியாது, நான் எங்கேயும் போய் வேலை பார்க்கவும் முடியாது, என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுட்டு எஜமான் நம்மிடத்துல கணக்கு கேட்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்? அவனுடைய யார்கிட்டதான் அவனுக்கு அடுத்தானா பொருட்களை அவங்ககிட்ட போய் கேட்கான். நீ எத்தனை கூட எண்ணெய் வாங்கின, எல்லாத்தையும் குறைத்து எழுதி அவனிடத்துல கணக்கு கொடுக்கறான். அப்போ அந்த ஐஸ்வர்யவான், நீ நல்ல காரியத்தை செஞ்ச அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? அவனுக்கு திரும்பவுமாக அந்த பொறுப்பை அவனை செய்ய சொல்றாரு. அநீதியான பொருள்னால அவன் என்ன செஞ்சான்? அந்த இடத்துல அவன் அந்த உக்கிரான பொறுப்பை காண்பித்தான். எப்படின்னா 100 கூட எண்ணெய் வாங்கின இடத்துல 50ன்னு எழுத சொன்னான். அப்போ அவன் தனிப்பட்ட முறையில இவன் அழைத்து அவன் கேட்கும்போது அவன் சம்பாதிக்கிறான். ஏன்னா 50 கூட ஐஸ்வர்யனுக்கு போகும், மீதமுள்ள 50 கூடத்துக்குனால இவனை பாதுகாத்துக்கிடுவான், இவன்கிட்ட திரும்ப நம்ம கவனிச்சுக்கிடுவான் அப்படிங்கிற வகையில உலக பொருள் மூலமாக அவன் என்ன செஞ்சான்? அந்த உக்கிரான கணக்கு ஒப்பிக்கிறவனாக, அந்த ஐஸ்வர்யவான்ட்டையும் அவன் நல்ல பேரை சம்பாதிக்கிறதனமாக அவன் கணக்கை வித்தியாசமாக ஒப்பிக்கிறவனாக அந்த இடத்துல காணப்பட்டான். இப்படியாக நம்மிடத்தில் இருக்க பொறுப்புக்கு நாம் நல்ல கணக்கு கொடுக்கிறவளாக காணப்பட வேண்டும். இவனை போல அல்லாது நாம் நீதியாக கணக்கு ஒப்புவிக்கிறவளாக காணப்பட வேண்டும். எல்லாருக்கும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அநேக ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய பொறுப்பை நிர்வகிப்பதற்காக அநேகரை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய கரங்களை கொடுத்து அவரை மீண்டுமாய் கணக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் உண்மையும் உத்தமமாய் இருந்தாதான் அந்த பணியில அவங்க என்ன செய்ய முடியும்? நிலைத்து நிற்க முடியும். உக்கிரானக்காரன் பொறுப்புள்ளவனாக காணப்பட வேண்டும். ஆண்மையுள்ள உக்கிரானக்காரை பற்றி நாம் பார்க்க போனால் ஆதியாகமம் 41 அதிகாரத்துல யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கலாம். அதாவது அவனுடைய சகோதரர்களால் விற்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்துல பார்வோனுடைய மனைவி நிமித்தமாக அவன் திரும்ப சிறைச்சாலைக்கு செல்கிறான். சுயம்பாகி பானக்க பாத்திரக்காரை சொப்பனத்தை விடுவித்து அவன் காணப்பட்டான். அது போல சொப்பனம் 2 வருஷம் கழிச்சு பார்வோனுக்கு வேற ஒரு சொப்பனம் காணப்பட்ட போது பானபாத்திரக்காரன் இந்த இடத்துல அந்த சொப்பனத்தை விடுவிக்க ஒருவரும் இல்லாதபடியால் இவனை அந்த நேரம் நினைவு கூர்ந்தவனாக யோசேப்பை பற்றி சொல்லும் பொழுது பார்வோன் யோசேப்பை அழைக்கிறாரு. அந்த இடத்துல அவனுடைய சொப்பனத்தை யோசேப்பை விடுவித்து காண்பிக்கும் போது மீண்டுமாக பார்வோனுக்கு அடுத்த அதிகாரியாக நியமிக்கிறாங்க. அவன் அப்படி நியமிக்கும் பொழுது அவன் கண்ட சொப்பனத்தின்படி அவன் என்ன சொல்றான்? உண்மையும் வேகமுள்ள உன்னை போல வேற ஒரு மனுஷன் இனிமே எனக்கு கிடைக்காது, நீயே அதிகாரியா இருந்து சொல்லி அவனுடைய விளைச்சல் எல்லாவற்றிலையும் அவனுடைய பண்டகசாலைக்கு பார்வனுக்காக சேர்த்தவனாக உண்மையும் விவேகமாக இருந்ததுனால காரியம் எப்படி காணப்பட்டது தெரியுமா? ஆதியாகமம் 41:49 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான், அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. பார்வோனுக்காக அந்த கடற்கரை மணல் எத்தனையாக அவன் தானியம் சேர்த்தவனாக உண்மையிலும் விவேகம் உள்ள ஒரு உக்கிரானக்காரனாக காணப்பட்டான். நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவளாக காணப்படுகிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புகளிலும் நாம் உண்மையாக காணப்படுகிறோமா? யோசேப்பை பார்த்தீங்கன்னா அவன் அழகா அவர் என்னெல்லாம் சொன்னாரோ பார்வோனுக்காக அவன் எல்லாவற்றையும்
அவனுக்காக அவன் சம்பாதித்து கொடுத்தான். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க உக்கரான பொறுப்பை நாம் சரியாக செய்கிறோமா? ஆண்டவர் நம்மிடத்திலும் பல தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு உதவி செய்வது, நம்முடைய அன்பை பகிர்ந்து கொடுத்து நம்முடைய உக்கரான பொறுப்பை நாம் நிறைவேற்றுவதாக காணலாம். அப்படி நாம் செய்யும்போது அவர் நம்மை நேசிப்பது போல நாம் அவரை நேசிக்கிறதுக்கு அது ஒரு புதிய காரியமாக காணப்படலாம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்தை நாம் புதைத்து போடாத வண்ணம் ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும் என்று அழைக்கத்தக்கதாக நாம் காணப்படுவோம். அப்படிப்பட்ட சாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தருவாராக. ஜெபம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த உக்கரான கணக்கை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே அப்பா கணக்கு கேட்கும் பொழுது உம்முடைய 2ஆம் வருகையின் போது நாங்கள் கணக்கு ஒப்பிப்பீர்களாக காணப்படத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் ராஜா நீர் பக்குவப்படுத்தும்பா. நாங்கள் உமக்கும் முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடக்க, எங்களை சார்ந்தவர்களுக்கும் நாங்கள் உண்மையும் உத்தமமாய் நடக்க, எங்கள் ஒவ்வொருவருக்கும்பா நீர் கொடுத்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும். நாங்கள் யாவரும் ராஜா உமக்கு முன்பாக திறந்த புத்தகமாக காணப்படுகிறோம்ப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும். உடைய இரத்த கோட்டிகளை மூடி பாதுகாத்துக்களும். உடைய கிருபையினால் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.